Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டைப் 5 தட் மீன்ஸ் லெக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி டிஆர்பி அண்ட் டிஎன்இபி எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து இதில் இருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ லெட் சி லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் எப்படி அந்த ஃபார்ம் இருக்கும் அப்படின்னா பிபி ப்ளஸ் கியூக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இதில் இருக்கிற வேர் PQR ஆர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் XYZ. ஓகேங்களா? ஸோ த சப்சிடரி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா dx by p equal to dy by q is equal to dz by r. That is the method to find the solution. ஓகேங்களா? ஸோ if u is equal to a எடுத்துக்கணும், v is equal to b எடுத்துக்கணும் அப்படின்னா are the two independent solution of the above equation அப்படின்னா then the solution of the PDE is phi of u comma v equal to 0. ஓகேங்களா? ஸோ இதில் வேர் ஃபை இஸ் அன் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து த சொல்யூஷன் ஃபை ஆஃப் யூ கம்மா வி ஈக்குவல் டு 0 அப்படின்றத எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வி ஆர் வி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூன்னு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன இன்னொரு நேம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் குரூப்பிங். ஓகேங்களா? ஸோ பை யூஸிங் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் we can derive the solution. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். obtain the general solution of the equation tan x dou z by dou x plus tan y dou z by dou y is equal to tan z. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், இது கேபிட்டல் பி. ஸோ நமக்கு ஸ்மால் பி என்னன்றது தெரியும், dou z by dou x. இதே மாதிரி ஸ்மால் க்யூங்கிறது dou z by dou y இல்லையா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேயும் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ இது இந்த டேர்மை வந்து இது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் கூட. ஸோ பி இருக்கிற இடத்துல tan x இருக்குது, ஸ்மால் பி இருக்கிற இடத்துல dou z by dou x இருக்குது. சேம் q இருக்கிற இடத்துல tan y இருக்குது, ஸ்மால் q இருக்கிற இடத்துல dou z by dou yன்ற டேர்ம் இருக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு r இருக்கிற இடத்துல z இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதனுடைய வேல்யூஸ் வந்து எழுதிக்கோங்க. தட் இஸ் p is equal to tan x, q is equal to tan y and r is equal to tan z. ஓகேங்களா? ஸோ நவ் வாட் இஸ் த லெக்ரான்ஜி சப்சிடரிஸ் ஈக்குவேஷன்? அது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஃபார்மட் கொடுத்துருக்காங்க, dou x by p is equal to dy by dq equal to dz by r. ஸோ PQR வேல்யூ தெரியும், substitute that value. ஸோ dx by tan x that is equal to dy by tan y that is equal to dz by tan z. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டால் dx by tan x 1 by tan x வந்து cot x. So cot x dx is equal to same 1 by tan y equal to cot y dy. ஓகேங்களா? ஸோ now integrate both the sides. integrate பண்ணிங்கன்னா integration of cot x dx is equal to integration of cot y dy. ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு டேர்மை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கூட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணுவோம், அதுதான் இங்கே log e. ஓகேங்களா? ஏன்னா cot x dx இன்டெகிரேட் பண்ணும்போது log of sin x வருது. ஸோ இந்த லாக் டேர்ம் வர்றதால நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ளஸ் log ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காட் ஒய்யை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னும் போது log ஆஃப் சைன் ஒய் ப்ளஸ் log ஏ. ஸோ திஸ் இஸ் log ஏ இஸ் எ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ டேக் திஸ் log sin y இன்டூ த லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், இங்கே ப்ளஸ் இருக்கிறது இந்த சைன் போச்சுன்னா மைனஸ்ன்னு வரும். ஸோ log ஆஃப் sin x மைனஸ் log ஆஃப் sin y ஈக்குவல் டு log e. ஓகேங்களா? ஸோ log a மைனஸ் log b ஃபார்முலா என்னென்னா log a by b. சேம் log a ப்ளஸ் log b வந்து log a இன்ட்டு b. ஸோ இங்கே வந்து மைனஸ் சிம்பல் இருக்கிறதால log sin x மைனஸ் log sin yக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், log ஆஃப் sin x by sin y that is equal to log a. ஸோ நவ் கம்பேர் த ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, sin x டிவைடட் பை sin y இருக்குது. ஸோ we may take a is equal to sin x by sin y. ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து dx by tan x dy by tan y எடுத்துருக்கோம். ஸோ நான் அடுத்த ரெண்டு டேர்ம் எடுக்கணும், dy by tan y equal to dz by tan z. ஸோ இதுக்கு வந்து 1 by tan y வந்து cot y dy, அதே மாதிரி 1 by tan z வந்து cot z dz. now integrate both the sides அப்படின்னும் போது you got the answer log of sin y equal to log of sin z plus log b. ஏன்னா முன்னாடியே வந்து நமக்கு என்ன கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கோம், log a கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம இங்கே இன்டெகிரேட் பண்ணிவிட்டு log bங்கிற கான்ஸ்டன்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டேர்ம் இதை கொண்டு வந்தீங்கன்னா log sin y மைனஸ் log sin z equal to log of b. ஸோ log a மைனஸ் log bன்ற ஃபார்மேட்டில் log of
எக்ஸ் சைன் ஒய் டிவைடட் பை சைன் இசட்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு லாக் பி. ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ணிங்கன்னா பிக்கு வந்து என்ன வரும், பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஒய் டிவைடட் பை சைன் இசட். ஓகேங்களா. ஸோ இப்போது ஏபின்றது எழுதிட்டோம். ஸோ இதையே நம்ம என்னென்னு சொல்லலாம்னா யூவி அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஸோ வி மே யூஸ் இங்கே லாக் பி இருக்கிற இடத்துல லாக் யூவின்னு எடுத்துக்கலாம், லாக் வின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ த ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் மெத்தடில் த ஜென்ரல் சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னா, த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஃபை ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு 0. ஸோ அதுதான் வந்து டெஃபினேஷனில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஃபை ஆஃப் ஹியர் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு 0. தட்ஸ் இட். ஸோ ஏ வேல்யூ வந்து sin x by sin y கமா sin b வேல்யூ வந்து sin y by sin z ஈக்குவல் டு 0. வேறு இந்த 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் அ ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா. கிளியர். தட்ஸ் இட். ஸோ ஃபைண்ட் த general solution of the equation x z p plus y z q is equal to xy. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் வந்து p இருக்கிற இடத்துல xz இருக்குது, இங்கே q இருக்கிற இடத்துல yz இருக்குது. ஸ்மால் p ஸ்மால் q that is equal to r இருக்கிற இடத்துல xyன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து லெக்ரான்ஜஸ் மெத்தடு அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு லெக்ரான்ஜஸ் ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பிக்கு என்ன வேல்யூ, க்யூக்கு என்ன வேல்யூ, ஆருக்கு என்ன வேல்யூன்றது எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஸோ லெக்ரான்ஜஸ் சப்சிடரி ஈக்குவேஷன் என்ன, ஸோ அது கொடுத்துருக்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா dx by p ஈக்குவல் டு dy by q is equal to dz by r. தட் ஓகேவா. ஸோ இப்போ p q z rக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். p வேல்யூ xz, q வேல்யூ yz அண்ட் r வேல்யூ xy. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டேக் ஃபஸ்ட்டு 2 ரேஷியோஸ். ஸோ இந்த 2 ரேஷியோஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், dx by xz that is equal to dy by yz. ஸோ இதில் z வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ the remaining term என்ன இருக்குது, dx by x that is equal to dy by y. ஸோ integrate both the sides. integrate பண்ணும்போது என்ன வரும், integration of dx by x that is equal to integration of dy by y. ஸோ integration of 1 by x into dx ஃபார்முலா என்னது நமக்கு, log x தெரிஞ்சது தான் இல்லையா. ஸோ integration of 1 by x dx value log x. ஓகேவா. ஸோ that is equal to integration of dy by y log y plus log a. ஸோ இங்கே வந்து log aங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ சேம் ப்ரீவியஸாக சம் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே லாஜிக் தான் இங்கே. ஸோ இந்த டேர்மை வந்து இது கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்திங்கன்னா என்ன வரும், log of x minus log y equal to log a. ஸோ by using log a minus log b, log a by b formula யூஸ் பண்ணி log of x by y equal to log a. ஸோ now comparing this equation, log கேன்சல் ஆகிடும். ஸோ a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, x by yன்ற டேர்ம் இருக்குது. ஸோ we may write this term as x is equal to ayன்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ now take last 2 ratios. ஸோ ratios எடுத்திங்கன்னா dy by yz that is equal to dz by xy. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா y கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா dy by z இருக்குது, இங்கே dz by what it is x இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x into dy that is equal to z into dzன்னு வரும். ஸோ நான் அப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் x into dy that is equal to integration of z into dzன்னு வரும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம இங்கே வந்து y தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். x அப்படின்னும் போது கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த x வேல்யூ y டேர்மில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸாக நம்ம ஃபைன் பண்ண வேல்யூலேருந்து x is equal to ayன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இன்டகிரேஷன் ஆஃப் ay dy is equal to இன்டகிரேஷன் ஆஃப் z dzன்னு வரும் இல்லையா. ஸோ ஏங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் y dy வந்து y ஸ்கொயர் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் z dz வந்து z ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பின்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லாக் ஏ வந்து கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லா டேர்மும் லாகில் இருக்கிறதால லாக் ஏ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எதுவுமே லாக் டேர்ம் இல்லை. ஸோ அதனால் பிஎஸ்ஏ கான்ஸ்டன்ட் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், a y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு b. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 2 நார்மலாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ த ரிமைனிங் டேர்மை தான் நம்ம வந்து எழுதணும். ஸோ எழுதிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இதையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்ஸ் பை ஒய்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஃப்ரம் த இங்கே வந்து ஒய் கேன்சல் ஆகிடும்.
So remaining b is equal to xy minus z square. Okay, so the general solution is phi of a comma b is equal to 0, a value x by y, b value xy minus z square, that is equal to 0. So this is the general solution. Okay, so next sum பாருங்க. So next sum வந்து simple தான். Okay வா? So normally the given sum is px plus qy equal to z. So p இருக்கிற இடத்துல capital P இருக்கிற இடத்துல x இருக்குது, capital Q இருக்கிற இடத்துல y இருக்குது, small p and small q, that is equal to r equal to z. ஓகேங்களா? ஸோ இப்போ p equal to x, q equal to y, r equal to z. ஓகேவா? ஸோ இப்போது by using Lagrange subsidiary equation, so dx by p is equal to dy by q is equal to dz by r. That is equal to dz by pq value substitute பண்ணிங்கன்னா dx by x, that is equal to dy by y equal to dz by z. ஓகேங்களா? ஸோ now take first two ratios. எடுத்திங்க அப்படின்னா dx by x equal to dy by y. So integrate both the sides. Integrate பண்ணிங்கன்னா log x is equal to log y plus log a. So then I rearrange this equation. Log x minus log y is equal to log a. So log of x minus log y, log x by y equal to log a. So a இருக்கிற இடத்துல x by y இருக்கு. That's it. Now you take the another last two ratios. எடுத்திங்கன்னா dy by y equal to dz by z. ஓகேங்களா? ஸோ now integrate both the sides அப்படின்னும் போது integration of dy by y equal to integration of dz by z. ஸோ integrate பண்ணிங்கன்னா log y equal to log z plus log b. So now rearrange this equation. So you got log y minus log z equal to log b. So the formula log of y minus log z equal to log of y by z, that is equal to log b. So இதிலிருந்து b compare பண்ணிங்க அப்படின்னா b value is equal to y by z. So the general solution is phi of a comma b equal to 0, a value வந்து x by y, then b value வந்து y by z, that is equal to 0. Clear? So next sum பாருங்க. Solve y square z by xp plus xz q equal to y square. ஓகேங்களா? ஸோ இது capital P, இது small p plus capital Q, small q is equal to r. Lagrange's type. ஸோ அதனால் p வேல்யூ என்ன, q வேல்யூ என்ன, r வேல்யூ என்னன்னு எழுதிக்கோங்க. p வேல்யூ என்னது y square z divided by x, q வேல்யூ வந்து xz, r வேல்யூ வந்து y square. ஓகேங்களா? ஸோ the Lagrange's subsidiary equation are dx by p is equal to dy by q is equal to dz by r, that is equal to p வேல்யூ என்னது y square z by x, q வேல்யூ வந்து xz and r வேல்யூ வந்து y square. Substitute that equation. Next வந்து பார்த்தீங்கன்னா take this two ratio, first two ratio எடுத்துக்கிட்டு இதை வந்து டினாமினேட்டரோட டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ x dz divided by y square z, that is equal to dy by xz. ஈக்குவேட் பண்ணும்போது z கேன்சல் ஆகிடும். ஸோ த ரிமைனிங் டேர்ம் வந்து இந்த y ஸ்கொயரை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் கொண்டு வந்துக்கோங்க. வந்தீங்கன்னா என்ன வரும், இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் டிஒய். ஸோ எதுக்கு நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஃப் இன் கேஸ் டிஎக்ஸுக்கு கீழே டினாமினேட்டரில் வந்து எக்ஸுன்னே இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது லாக் எக்ஸ்ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ இப்போது இது டிஎக்ஸ்க்கு கீழே ஒய் ஸ்கொயர் இருக்குது, பட் இந்த சைடில் டிஎக்ஸ் இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு தேவையான ஈக்குவேஷனுக்கு தேவையான மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இன்டெகிரேஷனுக்கு தேவையான மாதிரி. ஸோ நவ் இப்போ டேக் இன்டெகிரேஷன் ஆன் போத் த சைட். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் டிஒய். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3, that is equal to y square integrate பண்ணா y cube by 3 plus a by 3. a by 3 is the constant term. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே வந்து by 3 வருது இல்லையா. ஸோ அதனால் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம by 3ன்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நவ் இந்த ஈக்குவேஷனை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா x cube by 3 minus y cube by 3. ஓகேவா? ஸோ நவ் by 3 அப்படின்னும் போது x cube minus y cube by 3 equal to a by 3 இருக்கும். 3 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும், x cube minus y cube equal to a வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஈக்குவேஷனில் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டூ ரேஷியோவை எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்யூஷன் வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் டூ ரேஷியோ எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் இசட் டிவைட் பை எக்ஸ், லாஸ்ட் வந்து டிஇசட் பை ஒய் இசட். ஸோ இப்போ இந்த டேர்மில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸ் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் இசட், தட் இஸ் ஈக்குவல் டு டிஇசட் பை ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன வரும், எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் டிஐசட்.
ஓகேங்களா. ஸோ இன்டகிரேட் ஆன் த போத் சைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டிஇசட் சாரி இங்கே வந்து எக்ஸ் டிஎக்ஸ் வரணும். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு டிஏ டிஃப்ரெண்ட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பி பை 2. ஓகேங்களா. ஸோ நவ் எல்லா டூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. ஸோ த சொல்யூஷன் இஸ் த ஜெனரல் சொல்யூஷன் இஸ் phi of a comma b equal to 0. a வேல்யூ வந்து x cube minus y cube, b வேல்யூ வந்து x square minus z square that is equal to 0. Okay, phi of x cube minus y cube and b value x square minus z square equal to 0. So this is the solution. It's a very important topic. Okay, so important method. Okay, so thank you very much.